எங்கள் மாஸ்டர் தக்காளி வெங்காயம் வதக்கிறாரு. சரி, ஆல்ரெடி 8 விசில வச்சிருக்கு. இந்த எங்கள் மாஸ்டர் திறக்கிறாரு பாருங்க. கறி ஃபுல்லாக வேக வச்சாச்சு. 8 விசில் வச்சுருக்காரு. அங்கே பாருங்க, இதுதான் உங்களுக்கு கறி கொதிக்க இருக்கு. பூவா வந்துட்டான். இதுதான் எங்கள் மாஸ்டர் ஆக்சுவலாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு அடுத்து போடுறேன். ஆல்ரெடி என்ன பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, என்ன பண்ணாலும் அதை ரசித்து பண்ணணும், அதுதான் முக்கியம். ஆக்சுவலாக ஒரு தூத்துக்குடி கிரேட் மாஸ்டர். நீங்கள் ஒரு கையில் ஒரு நாள் தின்னாலுமே பல வருஷத்துக்கு மறக்க மாட்டீங்க. வீடு அவ்வளோ வீடு மறக்க ஆரம்பிச்சிடும். அதான் இப்போ எல்லாம் என்னத்தையா போட்டு கிண்டிட்டு இறக்குங்க, அப்படி வாசமாக இருக்குன்னு இதெல்லாம் எதிர்பார்ப்போம். இப்போ மாஸ்டர் கறிச்சாறு எடுக்க போகிறாரு. அது ஆக்சுவலாக ஒரு 8 விசில் 9 விசில் வச்சுருக்காப்புல. கறிச்சாறு மாஸ்டர் கறியை உள்ள மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ தான் கறியை மிக்ஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் தூத்துக்குள்ளேயே ஒரு பெரிய மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு சமையல் மாஸ்டர் நீங்கள் கண்டுபிடிக்கிறதே ஆச்சரியம் தான். லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சாச்சு. லெமன் மட்டும் புனிகிறாப்புல மாஸ்டர். ஆயிலே கம்மியாக தான் ஊற்றணும். அப்படி எப்படி வந்துருக்குண்ணே, பார்க்க தகன்னு இருக்குண்ணே. கறி ஆக்சுவலாக ரெடி ஆகிட்டு கறி எடுக்க போகிறாரு. இவர் தான் போனி பண்ணுறாப்புல. அள்ளி போடுங்க, அப்படி கப்புன்னு அப்படி அள்ளி போடுங்க. கொஞ்சம் கூட கொச்சுமே இல்லை. அதை எடுத்து சாப்பிடுறது. நீங்க சாப்பிட்றத முகம் காமிச்சுமா சரி எடுக்க. அந்த ஆகி போச்சு. அந்த சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பீஸ்லாம் எப்படி இருக்கு, மாவா இருக்கு, எப்படி இருக்கு. புது புண்டாடி சொல்ற மாதிரி இருக்கா. கறி எப்படின்னா இருக்கு, சூப்பரா இருக்கு, தேனா இருக்கு.
ஒரு கறி பெரிய பீஸ் ஏதாட்டு ஒன்று எடுத்துன்னு சாப்பிடணும் அப்படி கப்புன்னு. அந்த எலும்பு தண்ணி குடிக்கிறது. எலும்பு சொல்லணும். இந்த சொல்ல வரும். அண்ணாத்த எனக்கு பெரிய எலும்பு தான் வேணும்னு வாங்கிட்டாப்புல, அதனால அவருக்காக. ஐயோ அப்பா. உரி உரின்னு உள்ள அப்படியே இருக்குண்ணே. ஏ அப்பா. சொன்ன பத்தியா அது உரி உரி வாங்க சரிச்சு உரி அதான் உன் எலும்புல அதிகமாக இருந்திருக்கேண்ணே சாரு. இன்னும் நிறைய இருக்கு. பாரு தட்டில் தட்டுங்க, தட்டி சாப்பிடுங்க. அப்படின்னா தட்டை சாட்டி சாப்பிடுங்க. ஆமாம், காலி ஆகிட்டு.